மின்கட்டண உயர்வுக்கு முக்கிய காரணம் அதிமுக ஆட்சியில் உதயமின் திட்டத்தில் கையெழுத்திட்டதுதான் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் அடுத்த கட்ட வளர்ச்சி குறித்து தென்காசியில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய செல்வபெருந்தகை, காங்கிரஸ் கோட்டையாக இருந்த சட்டமன்ற தொகுதிகள் கைவிட்டு போனதற்கு காரணம் என்ன என நிர்வாகிகளிடம் கேள்வி எழுப்பினார். தமிழ்நாடு காங்கிரஸில் 50% இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு வாய்ப்பு அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த செல்வபெருந்தகை, மின் கட்டண உயர்வுக்கு முக்கிய காரணம் அதிமுக ஆட்சியில் உதயமின் திட்டத்தில் கையெழுத்திட்டதுதான் என்று குற்றம் சாட்டினார். இருப்பினும் மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரிய விஷயத்தில் ஏன் இருக்க முடியவில்லை என்றால், உதயமின் திட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா கையொப்பமிட மறுத்தார். அவர் பேசும்பொழுது என்ன சொன்னார்? உதயமின் திட்டத்தில் கையெழுத்திட்டால் தமிழ்நாட்டு உரிமைகளை எல்லாம் புதுடெல்லி ஒன்றிய அரசு எடுத்துக்கொள்ளும். நாம் தீர்க்கமாக இதை தீர்மானிக்க முடியாது. கடன் வாங்க வேண்டும் என்றாலே ஒன்றிய அரசை கேட்க வேண்டும். ஆகவே அவர்கள் திட்டமிடுவார்கள், அவர்கள் நிர்ணயிப்பார்கள் எவ்வளவு ஒரு யூனிட்டுக்கு வசூல் செய்ய வேண்டும் என்று மறுத்தார். ஆனால் அந்த அம்மா இறந்த பிறகு, அம்மையார் ஜெயலலிதா இறந்த பிறகு ஆட்சிக்கு வந்தவர்கள் உதயமின் திட்டத்தில் கையொப்பமிட்டார்கள். அதில் வந்த பிரச்சனை தான் இது. இருந்த போதிலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய கோரிக்கை இதை திரும்ப பெற வேண்டும். தொடர்ந்து பேசிய செல்வபெருந்தகை, தேர்தலில் வாக்களிக்காத மாநிலங்களை பட்ஜெட்டில் புறக்கணித்துள்ளதாகவும் பிரதமர் அதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.